சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத்தை கண்ணெதிர கொண்டு வாங்க. இப்ப மௌத்து வந்துருச்சுனா, திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது மௌத்து வந்துருச்சுனா, சினிமா படங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்து விட்டால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் பார்க்கிறானே, இதை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வானே. என்னுடைய தோல்புதத்தில் இருக்கிற மலக்குமார் இக்ராமன் காத்திபின் நான் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார்களே. நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட கொடுப்பாங்களே, ஒரு ஏடாக கொடுப்பாங்களே. யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சினிமா படத்தை நீங்களே ஆஃப் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நாடகத்தை நீங்களே ஆஃப் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே தொலைவைக்கு எழுந்து வருவீர்கள். இந்த இரையச்சம் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்து விட்டால் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சீராகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம் அவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனினுடைய 5வது அத்தியாயம் சூரத்துல் மாஇதா என்ற அத்தியாயத்தின் 105வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே. அல்லாஹ் கூப்பிடும் பொழுதே அப்படித்தான் கூப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள் என்று நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான். லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் நேரான பாதையில் இருந்தால், நீங்கள் சரியான பாதையில் இருந்தால், நீங்கள் நேர்வழியில் நடந்தால் வழி தவறிய யாரும் உங்களை வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலேயுமே ஒரு மிகப்பெரிய ஆணித்தரமான அர்த்தம் இருக்கிறது. நம்பிக்கை கொண்ட மக்களே, முதலில் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இஸ்லாத்தில் எப்படி இருக்கிறேன்? இஸ்லாத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களிலிருந்து நான் எந்த அளவிற்கு விலகி இருக்கிறேன்? ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் சரியான பாதையில் இருந்தால் லா யதுர்ருக்கும், வழி தவறிய எவனாலும் உங்களை வழிகெடுக்க முடியாது. அற்புதமான வசனம் இது. இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய ஆக அடிப்படையான போதனை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை, அல்லாஹுவின் தூதர்
நபி தோழர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க திரும்ப திரும்ப சொன்ன போதனை திருமறை குர்ஆன் நெடுக்கிலும் நீங்கள் பார்க்கலாம். இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் மீதான பயம், இறை அச்சம் என்ற ஒரு உணர்வு தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் அடித்தளம். ஒருவருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் மீதான பயம் ஆணித்தரமாக இருக்கும் என்றால், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், நான் ஒரு தக்குவாதாரியாக இருக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு சொல்லிலேயும் என்னுடைய அமல்களிலேயும் நான் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நாளை மறுமையில் விசாரிப்பான் என்ற உணர்வோடு நான் வாழுகிறேன் என்றால், அல்லாஹ் சொன்னான், லாயல்லருக்கும் மன்னல்லை தகைத்தும், நீ நேரான பாதையில் இருந்தால் உன்னை யாருப்பா வழி எடுக்க முடியும்? நான் இறையச்சவாதியாக, இறையச்சத்தில் அல்லாஹ்விற்கு பயந்தவனாக உண்மையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்தால் என்னுடைய வாழ்க்கை சரியாக அமையும். அந்த இறையச்ச என்ற உணர்வு சரிவர பேணப்படவில்லை என்றால், அல்லாஹுவின் மீதான பயம் சரிவர இல்லை என்று சொன்னால், ஷைத்தான் மிக இலகுவாக நம்மை வழிகெடுத்து விடுவான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்றான் பாருங்க. யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லா, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் கூப்பிடும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹுவை இறைவனாக யாரெல்லாம் நம்பினீர்களோ, முஹம்மதை இறை தூதராக யாரெல்லாம் நம்பினீர்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதை சொன்ன அல்லாஹ் அடுத்து கூடுதலாக சேர்த்து சொல்லுகிறான், ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற நாம் எல்லோரும் இறையச்சவாதிகள் தான், இல்லையா? யாருக்காச்சும் பா எனக்கு இறையச்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? நீங்க ஏமா எங்கள்கிட்ட இறையச்சத்தை பத்தி பேசுறீங்க? இறையச்சம் இல்லாமலையா பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? கடைகளில் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு, கடையெல்லாம் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, வியாபாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜும்மாவிற்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? அல்லாஹ்வின் பயம் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இறையச்ச உணர்வு இருக்க போய்த்தானே வந்து அமர்ந்திருக்கிறோம். நாம் அல்லாஹுவை பயப்படுகிறோம். இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இறையச்சம் எப்படிப்பட்ட இறையச்சமாக இருக்கிறது? எல்லா தருணத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், அது மாதிரியான ஒரு இறையச்சமாக இருக்கிறதா? பெரும்பான்மையான மக்கள் தனிமை என்று வருகின்ற பொழுது, யாரும் பார்க்காத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, அல்லாஹுவின் மீதான பயம் ஆக குறைவாக போய்விடுகிறது. உலக யதார்த்தம் அதுதான். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நீங்க எடுத்து பாருங்க, எல்லா நேரத்திலேயும் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் நம்மால் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு, இசை இஸ்லாத்தில் ஹராம், இது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கீழே உட்கார்ந்து இருக்கிற யாராச்சும் இசை ஹலால் பா இஸ்லாத்தில் சொல்லுவீங்களா? இசை ஹராம் தான். திரைப்பட பாடல்கள் கேட்பது ஹராம் தான். திரைப்படங்கள் பார்ப்பது ஹராம் தான். இஸ்லாத்தில் அதுவெல்லாம் தடுக்கப்பட்டதுதான், மாற்று கருத்து இல்லை. நாம் நம்மை தக்குவாதாரியாக இறையச்சவாதியாக நினைக்கிறோமே. நீங்கள் யோசித்து பாருங்கள். அலைக்கும் அன்புசக்கும், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். திரைப்பட விஷயத்தில், திரைப்பட பாடல்கள் விஷயத்தில், இசை விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? எத்தனை நபர்களுடைய வீடுகளில் திரைப்படங்கள் ஒழிக்கப்படாமல் இருக்கிறது? எத்தனை நபர்களுடைய இல்லங்களில் சினிமா பாடல்கள் ஒழிக்கப்படாமல் இருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் சினிமா படங்கள் பார்ப்பதில்லை, நாங்கள் சினிமா பாடல்கள் கேட்பதில்லை. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சினிமா படம் பார்த்தா ஹராம்.
பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சினிமா பாட்டு ஹெட்செட் போட்டு கேட்டா ஹராம். அதே வீட்டுக்குள்ள செஞ்சா, கடையில செஞ்சா, ஆபீஸ்ல செஞ்சா, ஏன்னா அங்க தௌஹீத்வாதிகள் யாரும் இல்லை, உங்களை கேட்பதற்கு ஆள் யாரும் கிடையாது. நான் வீட்டில் சினிமா படம் பார்த்தாலோ ஆபீஸில் சினிமா பாடல்கள் கேட்டாலோ என்னை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. இது அல்லாஹ்வின் மீது பயமா? உண்மையில் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல டிவி இருக்குல்லங்க, சினிமா படம் ஓடுகிறது, ஒரு கிளை நிர்வாகி வருகிறார், என்ன செய்வீங்க? முதல் வேலையா ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணுவீங்க. ஏன்? பள்ளி இமாம் பார்த்துட்டாருனா, நிர்வாகி பார்த்துட்டாருனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? நாடகம் ஓடிக்கிட்டு இருக்க என்ன நினைப்பாரு? யோசிச்சு பாருங்க. சாதாரண சக மனிதன், அந்த மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பயம் கூட, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் சினிமா படங்கள் பார்க்கின்ற பொழுதோ, இசை கேட்கின்ற பொழுதோ, சினிமா பாடல்களில் மூழ்குகின்ற பொழுதோ அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற பயமற்றவர்களாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இசையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியமாக பட்டியல் போட முடியும். அல்லாஹ்வின் தூதர் நபி தோழர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை சொல்லுகிறார்கள். நபி தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் அம்சால ஜிபாலு திஹாமா. நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தில் இருந்து திஹாமா மலை அளவிற்கு பெரும் நன்மைகளை சுமந்து கொண்டு ஒருவர் வருவார். நன்மைகள் செய்திருப்பார். உலகத்தில் வாழும்போது ஏகப்பட்ட நன்மைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, பள்ளிவாசலுக்கு தர்மம், மதரசா தர்மம், ஏகப்பட்ட நன்மைகள். திக்ரு செய்யறதுல இருந்து, கல்ல தூக்கி ஓரமா போறதுல இருந்து, சமுதாய சேவையில இருந்து, இரவு தொழுகை, வணக்க வழிபாடு, தகவல் தொழுகை, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சிருப்பாரு. ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறார்கள், திஹாமா மலை அளவுக்கு நன்மையை சுமந்து கொண்டு வருவார். فَيَجْعَلُهَا اللَّهُ عَزَّ وَجَلَّ هَبَاءً مَنْثُورًا. அந்த மலை மாதிரியான நன்மைகளை ஹபான் மன்சூரா, அல்லாஹ் தூள் தூளாக ஆக்கி விடுவான். ஒரு நன்மையும் இருக்காது. புழுதி பரப்பப்பட்டது மாறி அத்துணை நன்மைகளும் அழிந்துவிடும். நபி தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, அந்த நபர் யார்? என்ன பாவம் செய்தார்? அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தாரே, என்ன பாவத்தை செஞ்சாரு? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், சிஃப்ஹும் லனா, எங்களுக்கு அவர்களை குறித்து சொல்லுங்கள், அவங்களை குறித்து வர்ணனை பண்ணி, அவங்க என்ன செஞ்சாங்க, யார் அவங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவங்க யார் தெரியுமா? இன்னஹும் இஹ்வானுக்கும், அவங்க உங்களுடைய சகோதரர்கள். உங்களை மாதிரியே அவங்க தொழுவாங்க, உங்களை மாதிரியே நோன்பு வைப்பாங்க, உங்களை மாதிரியே இரவு தொழுகையில் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். அப்புறம் ஏன் ரசூலுல்லாஹ் எல்லாருமே அழிஞ்சு போகுது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின்னஹும், இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அல்லாஹ் தடுத்த காரியத்தை, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்தை தனிமையில் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் அதை செய்து விடுவார்கள். தர்காவுக்கு போல, சூனியத்தை நம்பல, தாயத்து கட்டல, தகடு கட்டல, அதெல்லாம் இல்லை. தௌஹீதுல தான் இருக்கிறார், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கலாம் இல்லை, ஆணித்தரமாக இஸ்லாத்தை பின்பற்றுகிறார். ஆனால் அல்லாஹ் தடுத்ததை செய்வதற்கு தனிமையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதை செய்து விடுவார். அல்லாஹ் ஒட்டுமொத்த நன்மை எளிமளித்து விடுவான். நம்மளை யோசிச்சு பாருங்க. நம்ம தொழுகிறோம்ல, நம்முடைய தொழுகை என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது, இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த சபையில ஒரு 30 பேர் இருப்போமா? 30 பேர் யார் வெளியூர்ல இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றவங்களா? இல்லை, எல்லோரும் இதே ஊரை சேர்ந்தவர்கள், இதே பகுதியில் வாழ்பவர்கள்.
இன்னைக்கு அசர் தொழுகைக்கு இந்த 30 நபர்களில் எத்தனை பேர் பள்ளிவாசலில் வந்து தொழுவோம்? யோசிச்சு பாருங்க. காலையில சுபு தொழுகைக்கு எத்தனை பேர் பள்ளிவாசல் வந்து சஃபில் நின்றிருப்போம்? யோசிச்சு பாருங்க. 5 வக்து தொழுகையில நம்முடைய தொழுகையை கேள்வி குறைத்தான் அப்படின்னு நாம் தொழுகிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நிறைய அமல்கள் செய்கிறோம். தனிமையில் வீட்டுக்கு போன உடனே அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்தால், அல்லாஹ் ஹராமாக்கிய பாவங்களை செய்தால், நாம் செய்த இதற்கு முன்னால் நாம் என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறோமோ அத்துணை நன்மைகளும் தூள் தூளாக ஆக்கப்படும். எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம், யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு போதித்த இறையச்சம் என்பதை, நபி தோழர்கள் அல்லாஹுவை எந்த அளவிற்கு பயந்தார்கள் என்றால், தன்னுடைய ஒவ்வொரு சொல்களிலேயும் அல்லாஹுவின் மீது பயம், ஒவ்வொரு பேச்சிலேயும் அல்லாஹுவின் மீது பயம், தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலேயும் அல்லாஹ்விற்கு பயந்தார்கள். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இவர் அல்லாஹுவின் தூதரோடு இருக்கக்கூடிய நபி தோழர், ரசூலுல்லாஹ்வோடு இருந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவிக்கிற ஒரு நபி தோழர். ஒரு நாள் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் வருகின்ற பொழுது சத்தமாக சொல்லிக்கொண்டே வருகிறார், ஹன்லலா நயவஞ்சகனாகிவிட்டேன், இந்த ஹன்லலா நயவஞ்சகன் முனாஃபிக் ஆகிவிட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, சாதாரண வார்த்தையா? நயவஞ்சகன் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கொடூர குணமாக சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லி தன்னை வர்ணனை செய்து கொண்டு வருகிறார், நான் நயவஞ்சகனாகிவிட்டேன். பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னப்பா நயவஞ்சகன் ஆகிட்டு சொல்றீ, என்னத்தை செஞ்சேன்? அதுக்கு ஹன்லலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் பாருங்கள். அபூபக்கரே, நாம் அல்லாஹுவின் தூதரோடு நேரத்தை செலவழிக்கிறோம், அப்ப அல்லாஹுவை குறித்து அதிகமாக நினைக்கிறோம். அல்லாஹுவின் தூதரோடு இருக்கின்ற பொழுது இறை உபதேசங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் நமக்கு நிறைய உபதேசம் செய்கிறாங்க. இறைவனுடைய சிந்தனையில் நாம் இருக்கிறோம், அல்லாஹுவை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா நம்முடைய மனைவியோடு பேசுகிறோமே, நம்முடைய பிள்ளைகளோடு விளையாடுகிறோமே, இந்த நேரத்தில் அல்லாஹுவின் மீதான சிந்தனை, அல்லாஹுவை குறித்து நாம் யோசிக்கக்கூடிய யோசனை குறைந்து விடுகிறதே. அவர் விபச்சாரம் பண்ணல, பொய் பேசல, மோசடி செய்யல, ஏமாற்று வேலையில் ஈடுபடல, வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோடு பேசுகின்ற பொழுது, பிள்ளைகளோடு விளையாடுகின்ற பொழுது, அல்லாஹுவின் தூதரிடத்தில் இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த இறை சிந்தனை வீட்டில் இருக்கும்போது இல்லையே அப்படிங்கிற உணர்வு வரும்போது சொல்லுகிறார், யுனாஃபிகு ஹன்லலா, ஹன்லலா நயவஞ்சகன் ஆகிட்டேன். அபூபக்கர் பார்க்கிறார், நாமளும் இப்படித்தானே இருக்கிறோம், நமக்கும் இப்படித்தானே இருக்குது, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். நீ யோசிச்சு பாருங்க, மனைவியோடு பேசுவது குற்றமா? பிள்ளைகளோடு விளையாடுவது அல்லாஹ் தடுத்த காரியமா? ஆனால் அப்பொழுது கூட அல்லாஹுவின் மீதான பயம், எங்கே இந்த இடத்தில் நான் முனாஃபிக்கனாக ஆகிவிடுவேனோ, நாளை மறுமையில் அல்லாஹ் தண்டித்து விடுவானோ, அந்த மாதிரியான ஒரு இரையச்சம் அத்துணை தௌஹீத்வாதிகளுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எப்படி பயந்தார்கள்? ஒரு பேரித்தம்பளம் கிடக்கிறது, கடுமையான பசி அல்லாஹுவின் தூதருக்கு, எடுத்து சாப்பிடலாம் வாய்க்கு அருகாமையில் கொண்டு போயிட்டாங்க, கீழே வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ என்று எனக்கு பயம் இல்லைன்னா இதை நான் சாப்பிட்டிருப்பேன். அவ்வளவு பசி, ஒரே ஒரு பேரித்தம்பளம், யாரும் அதற்கு உரிமை கொண்டாடவில்லை, தனியாக ஒரு பேரித்தம்பளம் கிடக்கிறது, எடுத்து வாயில போட்டா யாருக்கும் தெரியாது, அல்லாஹுவின் தூதர் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் பார்க்கிறான். ஒருவேளை சதக்காவாக இருந்தால், அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கியதாக இருந்தால், நாளை மறுமையில் குற்றம் பிடித்து விடுவானே, அந்த பயம். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாவிட்டாலும் சரி, எல்லா நேரங்களிலேயும் இறைவன் என்னை பார்க்கிறான், நாளை மறுமையில் விசாரிப்பான், அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாகிவிடும்.
யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மீதான பயம் எல்லா நேரத்திலேயும் இருக்கிறது. காலையில் சுபூ தொழுகைக்கு தொழாமல் உறங்கி கொண்டிருப்போமா? பாங்கு சப்தம் கேட்கின்ற பொழுது எந்திரிச்சு போவோம். படுத்திருக்கின்ற பொழுது நான் இப்போது தொழாவிட்டால் கிளை நிர்வாகிகள் யாரும் கேட்க மாட்டாங்க. கூட வர்றவங்க ஏம்பாய் தொலை வரல யாரும் கேட்க மாட்டாங்க. நாளை மறுமையில் மக்சரில் அல்லாஹ் நிறுத்தி வைத்து விடுவான். இப்ப நான் தொழுவாமல் மரணித்து விட்டால் இப்போ மலக்குள் மௌத் வந்துட்டாய நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு வந்துருவோம். திரைப்படம் ஓடுகிறது, நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் மலக்குள் மௌத்தை கண்ணெதிர கொண்டு வாங்க. இப்ப மௌத்து வந்துருச்சுன்னா, திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது மௌத்து வந்துருச்சுன்னா, சினிமா படங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்துவிட்டால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் பார்க்கிறானே, இதை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வானே. என்னுடைய தோல்புதத்தில் இருக்கிற மலக்குமார் கிராமன் காத்திபின் நான் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார்களே. நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட கொடுப்பாங்களே, ஒரு ஏடாக கொடுப்பாங்களே. யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சினிமா படத்தை நீங்களே ஆஃப் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நாடகத்தை நீங்களே ஆஃப் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்களே தொலைவைக்கு எழுந்து வருவீர்கள். இந்த இரையச்சம் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்து விட்டால் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சீராகிவிடும். நீ நேரான பாதையில் இருந்தால் உன்னை எவனாலும் பலிகெடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான். நான் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறேன், தொழுகைக்கு போக வேண்டும், போகாவிட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். சைத்தானால் வழிகெடுக்க முடியுமா? வியாபாரம் செய்கிறேன், பொருள் வீணாகிவிட்டது, அழுகிவிட்டது, இதை விற்பனை செய்தால் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியுமே. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பிடிச்சிருவானே. வியாபாரத்தில் இருந்து, வணிகத்தில் இருந்து, குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றிலையும் நம்முடைய வாழ்க்கை சமசீராக சரியாகி இந்த இரையச்ச உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க. மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க நெடிய வரலாறு. அவங்க விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர்கிட்ட வராங்க. சுற்றிலும் நபி தோழர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் யார் ரசூலுல்லாஹ் தஹர், நீ அல்லாஹ்வின் தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதுல இருந்து தூய்மைப்படுத்தணும்? ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, போப்பா போய் அல்லாஹ்ட்ட போய் பாவம் மன்னிப்புகள் ஃபர்ஜை வஸ்தக்ஃபிருல்லாஹ், போய் அல்லாஹ்ட்ட போய் தௌபா எடுப்போம். கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வராரு, யார் ரசூலுல்லாஹ் தஹர், நீ என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, போய் அல்லாஹ்ட்ட போய் பாவம் மன்னிப்பு கேளு போ. மூன்றாவது முறை வருகிறார், யார் ரசூலுல்லாஹ் தஹர், நீ என்னை தூய்மைப்படுத்துங்கள். ஃபர்ஜை வஸ்தக்ஃபிருல்லாஹ், திரும்பி போய் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளுப்பா, போப்பா. போயிட்டு மறுபடியும் வருகிறார், யார் ரசூலுல்லாஹ் தஹர், நீ என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுல இருந்து போன தூய்மைப்படுத்தணும்? ஜினா, விபச்சாரம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர். சுற்றிலும் நபி தோழர்கள் இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் விபச்சாரம் செய்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ஏனைய நபி தோழர்களுக்கு தெரியாது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிந்தது. அத்துணை நபர்கள் முன்னாடி வந்து ஒப்புக்கொள்கிற, அல்லாஹ்வின் தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் அப்பயும் கேட்குறாங்க, அவர் எதுவும் மது எதுவும் குடிச்சு வந்திருக்கான்னு பாருங்க. ஒரு நபி தோழர் பக்கத்துல போய் மோந்து பார்த்துட்டு சொல்ற, அல்லாஹ்வின் தூதர் ஆள் தெளிவாக இருக்காரு, எதுவும் மதுவெல்லாம் குடிக்கல. மஜ்னூன், அவர் பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு பாருங்க. இல்ல ரசூலுல்லாஹ் ஆள் தெளிவா இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்து கல்லடி தண்டனை நிறைவேற்றுகிறார். மக்கள் எல்லாம் பேசுறாங்க, மாயிஸ் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டார். இவர் பாட்டுக்கு அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு போயிருக்க வேண்டியது தானே. எவ்வளவு பெரிய அவமானம். மக்கள் பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை காதில் வாங்கி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மாயிஸ் பின் மாலிக்கை அல்லாஹ் மன்னித்து விட்டார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த பாவ மன்னிப்பை உலகத்தில் உள்ள அத்துணை உம்மத்துகளுக்கு பங்கிட்டு வைத்தாலும் இன்னும் அதிகமான பாவ மன்னிப்பு எஞ்சிருக்கும். அதுதாங்க இரையச்ச உணர்வு. நான் உண்மையில் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு வைங்களேன், உண்மையினுடைய உள்ளத்தில் இறைவன் மீது பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், துளி அளவு பயம் இருந்தாலும் கூட உள்ள முறுத்துங்க. நான் தொழாத போதனுடைய உள்ள முறுத்தும், பள்ளிவாசலுக்கு நான் வராதவனுடைய உள்ள முறுத்தும்.
நல்ல காரியங்கள் செய்யாதவர் என்ற உள்ள முறுத்தும். அடுத்தவனை குறித்து அவதூறு பேசுகின்ற பொழுது, புறம் பேசுகின்ற பொழுது, அடுத்தவனுடைய குறைகளை எல்லாம், அவனுடைய மானத்தை கேவலப்படுத்துகின்ற வகையில் பொதுவெளியில் அவனை குறித்து அவமானப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய உள்ள முறுத்தும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பிடிச்சிருவானே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், என்ன செய்ய போறேன்? துளி அளவு இறைச்சம் வந்து அப்படி உறுத்தும். அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் திரும்ப திரும்ப 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப பதிய வைக்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தக்குல்லாஹ். திருமறை குர்ஆனினுடைய 67வது அத்தியாயம் 12வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் அற்புதமாக சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். யார் அல்லாஹுவை தனிமையில் அஞ்சுகிறார்களோ, நான் தனியாக இருக்கின்ற பொழுதும் இறைவன் என்னை பார்க்கிறான் என்கிற இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, லஹும் மஃபிரத்துன், அவர்களுக்குத்தான் மன்னிப்பு உண்டு, வ அஜ்ரன் கபீரா, அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய கூலியும் உண்டு. நாம் அல்லாஹுவை பயப்படாவிட்டால் நாம் எவ்வளவோ பெரிய நன்மைகள் செய்தாலும் சரி, நீங்க ஒரு பள்ளிவாசலை தனியா கட்டி கொடுத்திருந்தாலும் சரி, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா பள்ளிவாசலையும் கட்டி கொடுத்திருந்தாலும் சரி, மாசம் 5000 ரூபாய் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுத்தாலும் சரி, நான் எல்லா நல்லமலும் செய்வேன், தனிமையில் அல்லாஹ் தடுத்ததையும் செய்வேன் என்றால் எந்த ஃபாயிதாவையும் நாளை மறுமையில் அடைய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவனாக நாம் ஒவ்வொரு செயலிலையும் அல்லாஹ்வை அஞ்சுவோம். அல்லாஹ்வுடைய இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் மரண தருவாய் வரை இருக்க அல்லாஹ் உதவி செய்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜும்மாவினுடைய நாள் என்பது உண்மையில் முஸ்லிம்கள் தங்களுடைய நன்மையின் எடையை, அந்த மீசான் தராசை நிரப்பிக்கொள்ள வேண்டிய அற்புதமான வாய்ப்பு என்றே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகள் ஜும்மாவுடைய தினத்திற்கு சொல்லப்படுகிறது. நாம் எல்லாம் அறிந்திருப்போம், ஜும்மாவிற்கு முதல் நேரத்தில் வருபவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுவார், 2வது நேரத்தில் வருபவர் மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுவார். இந்த செய்திகளை எல்லாம் கேட்டிருப்போம். அல்லாஹுவின் தூதர் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறார்கள். சுனன் திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. உங்களில் ஒருவர் ஜும்மாவிற்காக நல்ல குளிச்சிட்டு எண்ணெயெல்லாம் தேய்த்து தலைவாரி நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு ஜும்மா தொழுகை என்ற ஒரே நோக்கத்தில் பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறார். அவர் நோக்கம் ஜும்மாவிற்கு போகணும், அது மட்டும்தான். பள்ளிவாசலுக்கு வந்து இமாமுக்கு அருகாமையில் அமருகிறார். ஜும்மா உரையை கேட்டு தொழுகையை முடிக்கிறார். ரசூலுல்லாஹ் அதனுடைய சிறப்பு சொல்றாங்க, ஜும்மாவை வீணடிக்காமல் யார் ஜும்மாவை இப்படி முடிக்கிறாங்களோ அவர் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வருவதற்காக எடுத்து வைத்தாரே ஒவ்வொரு ஸ்டெப்பு, அந்த ஒவ்வொரு அடிக்கும் ஓராண்டு காலம் தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு ஒரு 100 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்களா, ஒரு 1000 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்களா? பக்கத்து தெருலேருந்து இங்கே வர்றதா இருந்தாலுமே கிட்டத்தட்ட 500 ஸ்டெப்புக்கு மேலே வந்துடும். உதாரணத்துக்கு உங்க வீடு பக்கத்து தெருவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வர்றதா இருந்தாலும் 600-700 ஸ்டெப் வச்சு தான் இறந்துருவீங்க. யோசிச்சு பாருங்க, 600 ஆண்டு காலம் தொழுத நன்மை இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதோட ரசூலுல்லாஹ் இடத்துல அடுத்து சொல்றாங்க, ஓராண்டு காலம் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறாங்க. ஒரு ஸ்டெப்புக்கு 1 வருஷம் தொழுத நன்மை, ஒரு ஸ்டெப்புக்கு 1 வருட காலம் நோன்பு நோற்ற நன்மை என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நம்ம இழந்து கொண்டு யாருக்கு இழப்பு? நம்ம இன்னைக்கு ஜும்மாவுக்கு லேட்டா வரோம், அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்க உங்களால சொல்ல முடியுமா? இல்லை என்னால சொல்ல அடுத்த வாரம் நான் ஜும்மாவுக்கு உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? அதுக்குள்ள மௌத்தா போயிட்டோம்னா. ஆக அன்பிற்குரிய தோழர்களே, இந்த வாய்ப்பை இழந்து விடாது. ஜும்மா என்பது அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான வாய்ப்பு. இந்த வாரம் ஜும்மா லேட்டா இருக்கலாம், 12:30 மணிக்கு கிளம்பணும், 1 மணிக்கு வர முடியல, இமாம் மெம்பர்ல ஏறிட்டாரு. அடுத்த வாரம் 12:15 கிளம்புவோம், அப்பையும் லேட்டாகுதா 12 மணிக்கு கிளம்புவோம். இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்றால்
நம்முடைய வாழ்நாளில் செய்ய முடியாத 1000 ஸ்டெப் எடுத்துட்டு நடந்து வரீங்க. நான் 1000 வருட காலம் உங்களால் சொல்ல முடியுமா? 1000 வருஷம் உங்களால் நோம்பு இருக்க முடியுமா? அந்த நன்மையை பெற முடியுமா? அல்லாஹ் நீங்கள் ஜும்மாவுக்கு வர்றதுனால கொடுக்குறோம். இதை உள்ளத்தில் வைத்தவர்களாக நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திலேயும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலேயும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாளை மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.